அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தியாகராஜன் ஃப்ரம் துண்டுபிடி யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ரிவ்யூவில் திரும்பவும் மீட் பண்ணுறேன். பூவா கர்வ் 5G யார் இதை வாங்கலாம் பார்த்திங்கன்னா, இல்லைங்க எனக்கு பட்ஜெட் ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே தான் வேணும். ஆனால் ப்ரீமியம் செக்மெண்ட் என்னாலலாம் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் எனக்கு ஸ்டைலிஷாக இருக்கணும், பார்க்க எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அஃபோர்டபுள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதை வாங்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட டிசைன் குவாலிட்டி பார்ப்போம். உண்மையாகவே பார்க்க போனால் ஐஃபோன் ஏர் அதையும் கம்பேர் பண்ணி இந்த டிசைனையும் கம்பேர் பண்ண சொன்னால் எனக்கு இந்த டிசைன் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. பாடி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே அந்த ஒரு ஃபினிஷிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. கர்வ் டிஸ்பிளே வேறு அண்ட் மோரோவர் 7.9mm திக்னஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. இதிலே இன்னொரு வேரியண்ட் ஒன்று விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக டெக்னோ பார்த்திங்கன்னா ஸ்லிம்மென்ட்டு, அது இன்னும் ஸ்லிம்மாக இருக்குது. அது கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். டிஸ்பிளே பற்றி இன்னும் சொல்லணும்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம், ஆக்சுவலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் ASUS ROG ஃபோனுக்கு அப்புறமா 144 ரிஃப்ரெஷ் ரேட் நான் யூஸ் பண்ணது இந்த மொபைலில் தான் யூஸ் பண்ணேன் நான். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்னஸ் இருக்குது. எங்கேயுமே அந்த ஒரு லேகோ எதுவுமே எனக்கு தெரியல. அண்ட் மோரோவர் அந்த பீக்கில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிட்ஸில் 1300 நிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்டோரில் யூஸ் பண்ணும்போது எந்த இஷ்யூஸுமே தெரியல, நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது. அவுட்டோரில் போகும்போது தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 1300 கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஆனால் எப்படின்னா காசுக்கேற்ற தோசை தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த 1300 பட் சமாளிக்க முடியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் ரியலி ஆசம். ப்ராசஸர் பற்றி பேசினோம்னா டைமென்சிட்டி 7300 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே. அந்த ஸ்பீடு அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அடுத்த முக்கியமான ஒரு ஃபேக்டர் பேட்டரிக்கு வருவோம். பேக்கேஜில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 45 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது 45 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஸோ அதனால் பேட்டரி லைஃப் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் எனக்கு இஷ்யூஸ் தெரில. பட் ஆனால் கேமராவில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் நிறைய என்னோடய பர்சனல் கமெண்ட்ஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் 20,000 செக்மெண்ட் நான் கொடுத்து வாங்குகிறேன். ஏன்னா இது 8GB அண்ட் 256GB வேரியன்ட். அதுக்காக 20,000 கிட்ட வந்துச்சு. இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் தான். நெட் யூசேஜ் பார்த்திங்கன்னா வைஃபை 5G எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பீடில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இல்லை, பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஃபிசிக்கல் ஓரியோவில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே பிளாங்காக வச்சுருக்காங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீ அண்ட் பவர் பட்டன். மேலேயும் கீழேயுமே பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பீக்கரோட குவாலிட்டி எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கே ஒளி எனக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ஃபுல்லாக வரல. பட் ஆனால் நல்லா இருக்குது. ஏன்னா மைட் பி நம்ம ஹை அண்ட் மொபைல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மொபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது மைட் பி அந்த வேரியேஷன்ஸ் தெரியும். பட் ஆனால் ஓகே இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது நிஜமாகவே ஸ்மூத்தாக இருக்கும். லைவாகவே உங்களுக்கு சவுண்டு காட்டுறேன், ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். டிஸ்பிளேயோட அந்த 4K குவாலிட்டி, மறுபடியும் டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன், எனக்கான ஒரு ஃபீல் நாங்களும் 4K கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பேருக்காக 4K ஆட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா யூடியூப்பில் பார்க்கும்போது மைட் பி அந்த ஒரு AMOLED டிஸ்பிளேக்கு அதுக்குமா கிளியராக தெரியுதே தவிர யூடியூபோட வீடியோஸ் அந்தளவுக்கு 4Kயில் நான் வைஃபைலேயே கனெக்ட் பண்ணால் கூட ரொம்ப அந்த குவாலிட்டின்றது தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் நெட்ஃப்ளிக்ஸில் போய் நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக அந்த ஒரு 4Kன்றது என்னால் ஃபீல் பண்ண முடியல. அண்ட் மோரோவர் இப்போ சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகே, கேமரா பற்றி வரணும்னா செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் அண்ட் மெயின் கேமரா பார்த்திங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக உள்ளது அழகுக்கு சேர்த்தன மாதிரி எனக்கு தோணுது. ஆஸ் யூஷுவல் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. அதுக்குன்னு அவங்க எதுவுமே கொடுக்கலன்னுலாம் நான் சொல்லலை. இதில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நல்ல ஒரு பீக்கான பிரைட்னஸில் எடுக்கும்போது நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பேக்ரவுண்ட் அழகாக தனியாக ப்ளர் பண்ணி சப்ஜெக்ட் மேட்டரை ஷார்ப்பாக காமிச்சிருந்துச்சி. ஹலோ மக்களே,
இந்த வீடியோ வந்து பிரைமரி கேமராவில் எடுக்கிறோம். இது வந்து ஆடியோ அண்ட் வீடியோ எப்படி இருக்குது அண்ட் வீடியோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் 13 மெகா பிக்சல். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. மீதி வந்து இந்த ஏஐ இன்வால்வோட கேமராஸ்லாம் வந்து உண்மையாகவே எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது கிடையாது. காலிங் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல கிளியராகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் காலிங்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. எப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் அது மட்டும் தான் பண்ண முடியுது. ஆனால் இதுவே வந்து நம்ம ப்ளூடூத் யூஸ் பண்ணாலோ இல்லை ஹெட்செட் யூஸ் பண்ணாலோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்பீக்கரில் பேசினாலோ இல்லை இயர்பீஸில் பேசும்போது மட்டும்தான் அந்த கிளியர் காலிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் வந்து ரொம்பவுமேலாம் வந்து ஃபில்டராகல. ஒரு சில நம்ம பேசும்போதே வந்து ஆப்போசிட்டில் கேட்குறவங்க லைட்டாக பிசுறு தட்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல். அதனால் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நம்ம எந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்றது தெரியாது. மெயின் பார்ட் செக்யூரிட்டி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அன்லாக் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 0.0 மில்லி செகண்ட்ஸ் கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஃபீலிங். மற்றபடி பின் பேட்டர்ன் ரெண்டுமே இருக்குதுல்ல. டு த எண்ட் நம்ம வரணும்னா வந்து உண்மையாகவே வந்து 8GB 256GB வேரியன்ட் 20,000க்குன்றது எனக்கு இது வர்த். ஆனால் இந்த டெக்னோ போவா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 15,999லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அந்த செக்மெண்ட்டுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு மொபைலாக இருக்குது. டோட்டலாக வந்து பூவா கர்வ் 5G எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு வந்து பார்த்தா 8 கொடுக்கலாமா? 8 out of 10 நம்ம கேமராமேன் சொல்லலாம். 8 out of 10. ஆனால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாப்பா எனக்கு சூப்பராக இருந்துச்சு, எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லேருந்து ஸ்பீட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது உங்களிடமிருந்து விடைபெறுவது துண்டுபிடி தியாகராஜன், அது இல்லாமல் டிஓபி பூபதி. நன்றி, வணக்கம்.